ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாரதி கண்ணம்மா சீரியலோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தது பார்த்தீங்கன்னா துளசி வந்து பாரதியோட ஃபோட்டோ பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு அப்படியே ஐயோ நம்ம இது வந்து கண்ணம்மாவுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் தானே, கண்ணம்மாவோட புருஷன் தான் பிரசவம் பார்த்தா சொல்லி நினச்சி பார்க்குறாங்க. ஆமாம், இது அவர் தான், பாரதி சார் தான் கண்ணம்மாவுக்கு பார்த்துருக்காரு பிரசவம்னு சொல்லி பார்க்குறாங்க. உடனே துளசி யோசிக்கிறாங்க, இது கண்ணம்மா கிட்ட சொல்லலாமா வேணாவா அப்படி இப்படின்னு யோசிக்கிறாங்க. அம்மா துளசி வந்து இல்லை வேணாம், நம்ம இதுக்கு சொல்லி அம்மா ஏற்கனவே கோவமாக இருக்கான்னு சொல்லி துளசி சொல்லாமல் விட்டுடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கண்ணம்மா வந்து எங்கேயும் பார்த்துருக்கீங்க. உடனே துளசி வந்து இல்லை நான் எதுவும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா கண்ணம்மா வந்து என் கதையெல்லாம் நீ கேட்ட, உன்னோட கதை எனக்கு நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே துளசி வந்து உங்கள் மாதிரி தான் என் கதையோ அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு 4வது 6வது படிக்கிறப்ப எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா மட்டும் தான் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் எங்கள் அப்பா யாருன்னு கேட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. எங்கள் அம்மா தினமும் அழுவாங்க. அப்புறமா நாங்கள் அந்த ஊரை விட்டு மதுரைக்கு போயிட்டோம். மதுரையில் இப்படி எதாவது கேட்டாங்க, யாரும் உங்கள் அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டிகிட்டே இருந்தாங்க. அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அம்மா என் கூட இருக்க முடியாமல் போயிடுச்சு, அவங்க செத்து போயிட்டாங்க. அம்மா ஒரு ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். அப்போ எனக்கு ஒரு 6-7 வயசு தான் இருக்கும். நான் ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். ஆசிரமத்தில் வந்து அங்கேயே படித்தேன். ஒரு நர்சிங் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அம்மா நர்சிங் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்லிவிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. எழுந்துச்சி உடனே கண்ணம்மா யோசிக்கிறாங்க, பின்னாடி நம்ம குழந்தையும் இப்படி தானே அப்படின்னு அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, உலகத்தில் புருஷன் இல்லாமல் வந்துடலாம், அப்பா என் குழந்தை இல்லாமல் கூட வந்துடலாம், ஆனால் ஒரு அப்பா இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி துளசி சொன்னாங்க. அது கண்ணம்மா யோசிக்கிறாங்க, நம்ம குழந்தைக்கும் பின்னாடி அப்பா எல்லாம் இப்படி தான் எல்லாரும் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே கண்ணம்மாவுக்கு வந்து நம்ம குழந்தையோட உரிமை வாங்கணும்னு சொல்லிட்டு நேராக பாரதி வீட்டுக்கு போயிடுறாங்க. பாரதி வீட்டுக்கு போகிறாங்க. பாரதி பார்த்தீங்கன்னா ஃபோன் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குழந்தை அழுது. உடனே பாரதி நிம்மின்னு கூப்பிட்டு கத்துறாங்க. இந்த குழந்தை அழுது படம் எடுத்துன்னு சொல்கிறாங்க. உடனே நிம்மி வந்து நான் பார்த்துக்க சொல்லி குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உடனே வந்து கண்ணம்மா வராங்க. கண்ணம்மா வந்து பாரதிகிட்ட போய் நிற்கிறாங்க. உடனே கண்ணம்மாவோட கையில் இருக்கிற குழந்தை வந்து நிம்மின்னு சொல்லி கத்துறாங்க. பார்த்தா அது கண்ணம்மா. உடனே பாரதிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நல்ல வேலை நிம்மி குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா கண்ணம்மாவுக்கு அந்த குழந்தை வந்து யாருன்னு சொல்லி ஒரு டவுட் வந்திருக்கும். அம்மா வந்து பாரதி பார்த்தீங்கன்னா நிம்மின்னு சொல்லி திட்டினாங்க. பார்த்தா கண்ணம்மா பார்த்தது பாரதிகளே ரொம்ப ஷாக் ஆகிட்டப்போ நீ எதுக்கு இங்கே வந்த, ஏதோ வரமாட்டேன்னு சொல்லி வீரவாசனெல்லாம் பேசிட்டு போனா துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாரதியோட அப்பா அகில், அஞ்சலி அவங்க அந்த எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் கண்ணம்மா எப்படி இருக்க குழந்தை கூட பார்க்கலாம்னு சொல்லி பாரதியோட அப்பா வாங்கினாங்க. உடனே வந்து பாரதி வந்து அப்பா இல்லைங்க, இந்த குழந்தைய தொடாதீங்க, இது எவ்வளோக்கோ பெற்ற குழந்தைன்னு சொன்னாங்க. உடனே கண்ணம்மாவுக்கு வந்து உடனே ரொம்ப அப்படியே உனக்கு என்ன தெரியும்டா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீ இப்போ எதுக்கு இவங்க வந்துன்னு சொல்லி பாரதி கேட்குறதுக்கு என்னோட குழந்தைக்கு எனக்கு உரிமை வேணும், நீ இந்த வீட்டோட வாரிசு, என்னோட குழந்தை நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதுக்கு தானே பிரச்சனையே வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கண்ணம்மாவும் பாரதி அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அகிலன் வந்து தனியாக போயிட்டு சௌந்தர்யாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாரதி நீ வீட்டுக்கு கண்ணம்மா நீ வீட்டுக்கு வந்திருக்காங்க, வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. என்னது கண்ணம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க? ஷாக் ஆகிடுச்சு. இன்னும் சௌந்தர்யா நான் வர வரையும் அவள் எங்கேயும் போக வைக்காத, நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா ஃபோன் கட் பண்ணிட்டு டிரைவர் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா குழந்தைய பற்றி கேட்கறதுக்காக டாக்டர் கிட்ட போகிறதா இருந்தாங்க. உடனே சௌந்தர்யா வந்து டிரைவர் கார் திருப்பி பண்ணி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா கண்ணம்மா வந்து நடுவாலே உட்காந்துக்குன்னு இப்போ நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஒத்துக்கினா தான் நான் போவேன்னு சொல்கிறாங்க. உடனே பாரதி வந்து ஏன்னா ஆளாளுக்கு வந்து டெஸ்ட் எடுக்க சொன்னால் நான் ஒத்துப்பேன்னு நினச்சிட்டிங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறாங்க. அப்புறமா வந்து கண்ணம்மா உங்ககிட்ட இருந்து எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு கண்ணம்மா அப்படி பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. எனக்கு உரிமை வாங்கினால என்னோட குழந்தைக்கு உரிமை வாங்கிறதுக்காக நிச்சயமாக உங்ககிட்ட அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு உங்ககிட்ட இது உனக்கு பிறந்த குழந்தை நிரூபிக்கலைன்னா நான் எங்கள் அப்பாவுக்கு பிறந்த குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டு போயிடுறாங்க. இது மட்டும் உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி வந்துச்சுன்னா நீ என்ன சொல்றியோ அது மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கண்ணம்மா வெளியே போயிடுறாங்க. உடனே அகிலன் அவங்கெல்லாம் கண்ணி நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே கண்ணம்மா வந்து இல்லை நாங்கள் இருக்கக்கூடாது, நான் போகணும்னு சொல்லிட்டு கண்ணம்மா போயிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிக்கிறாங்க. பாரதி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஒத்துப்பாங்களா இல்லையா, அதோட கண்ணம்மா சௌந்தர்யா வந்து பாரதி கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பாரதியை நிச்சயமாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூட்டிகிட்டு போவாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம
இனி ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். அதோட யாராவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட இருக்கிற பெல் ஐக்கான்